ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தியா பியூட்டி விலாக். ஸோ இன்றைக்கி நான் எங்கே போனேன் அப்படின்னா புதுக்கோட்டைக்காக. நாளைக்கு எனக்கு ஒரு மேக்கப் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்குறதுக்காக போனேன். போகிற வழியில் பார்த்தா இந்த நர்சரி ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த நர்சரியில் நிறையா செடி அவ்வளோ அழகழகழகாக இருந்துச்சு. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போதே இந்த வழியாக நான் வரும்போதே பார்ப்பேன், நிறையா வாங்கிட்டு போவேன். பட் அப்போல்லாம் வீட்டில் அந்தளவுக்கு வைக்கிறதுக்கு இட வசதி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் சும்மா பார்த்துட்டு மட்டும் போவேன். ஆனால் இந்த செடி வாங்குறது என்னோட பல நாள் ட்ரீமாகவே இருந்துச்சு. இன்றைக்கி நான் போனதும் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த செடி வாங்குறதுனே தெரில, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரோஸ் தான். கலர் ரோஸாக இருந்துச்சு. ஸோ ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, கொஞ்சம் டபுள் கலர் ரோஸு, பட்டன் ரோஸு, இது எல்லாமே இருந்துச்சு. சரி இன்றைக்கி எப்படியாவது நம்ம இதை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வந்தேன். அது இல்லாமல் செம்பருத்தி, கொய்யாக்கன்று, மாங்காய் செடி, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இது பேர்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆரஞ்சு ரோஸு. அதுக்கப்புறம் இந்த லைட் பிங்க், டார்க் பிங்க் கலந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த டார்க் ரெட்டு, அந்த பட்டன் ரோஸு, இது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அது இல்லாமல் இந்த வெளியில் வைக்கிறதுக்காக நான் இந்த நந்தியாவட்ட செடியும் பார்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு பேரே தெரில. இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கனால இதை நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் எல்லோ கலர் ஜெவ்வந்தி, செம்பருத்தி பூ பிங்க் கலரில் இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கலான்னு தேடி பார்த்தேன். அவங்கக்கிட்டே சொன்னேன், ஸோ அக்கா எது எடுத்தால் நல்லாயிருக்கும், நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்புறம் எல்லோவிலே நான் நிறையா ரோஸ் எடுத்திருந்தேன். ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு, எதை எடுக்கணுன்னே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் நான் கேட்டிருந்தேன். அது கொஞ்சம் கிடைக்கல. உங்களுக்கு நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இருக்கிற செடியிலே நான் இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் செடி. பட் இந்த 4 ரோஸும் 100 ருபீஸ் சொன்னாங்க. மற்ற செடியெல்லாம் 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ எனக்கு இதோட ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ வெளியிலன்னு தெரில. ஆனால் நம்ம புதுக்கோட்டையில் இதெல்லாம் 100 ருபீஸ் சொல்லி எனக்கு ஒரு 80க்கு கொடுத்தாங்க. நான் ஒரு 25 பிளான்ட்ஸ் கிட்ட எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பாட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அது இல்லாமல் இந்த கோகோ பீட்டை நான் வாங்கினேன். ஒரு பாக்கெட் 50 ருபீஸ் சொன்னாங்க. அதுவும் எடுத்து வச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாமே இந்த பாட்டில் செட் பண்ணிட்டு தான் நம்ம தூங்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் நான் முடிச்சு வைக்கவே எனக்கு 7:30 ஆயிடுச்சு. ஸோ என்னோட சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.